ஹை மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. நம்ம கமருதீனோட ஃப்ரெண்டு இருக்கார் இல்லைங்களா, போத்தன். ஃபேமிலி மீட் அப்போ வந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போயிட்டு வினோத், பார்வதி, கமருதீன் இவங்க 3 பேருக்கும் ஜென்யூனான அட்வைஸ் கொடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு லெட்டர் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி என்ன அந்த லெட்டரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நெகிழ்ச்சியாக தாங்க இருந்தது. அந்த லெட்டரில் என்ன இருந்துன்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன், கேளுங்க மக்களே. கம்ரு, பாரு இவர்களின் ரசிகராக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். எது நடந்ததோ அது நடந்துவிட்டது. அது தவறாக இருந்தாலும் அநியாயமாக இருந்தாலும் இருவருக்கும் ரெட் கார்டு வழங்கப்பட்டு விட்டது. வெளியேற்றத்தின் போது வினோத் மற்றும் திவ்யா பாருவிடம் கூறிய கடைசி வார்த்தைகள் இன்னும் என் மனதை வாட்டிக்கொண்டே இருக்கின்றன. ஒருவரிடம் பேரன்பு இருந்த ஒருவரின் பெயரை கெடுக்க யாராவது நினைத்தே இப்படி செய்வார்களா? நான் 24x7 பார்த்து பாரு மற்றும் கமருக்காகவே இப்போது வீட்டினரின் வார்த்தைகளாலும் கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் கம்ரு வெளியேற காரணம் பாருதான் என்று சொல்லப்படும் வெறுப்பு, எதிர்மறை கருத்துக்களாலும் அவள் அனுபவிக்கும் மனவேதனை ரெட் கார்டு காரணமான வலியை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதில் எனக்கு உறுதி. நாம் அறிந்ததே அவள் தனது ஆசைகளை எல்லாவற்றுக்கும் மேலாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாள். இப்போது அவளுக்கு எதிரான இந்த அளவு எதிர்மறை சூழ்நிலை உருவாகும் போது அவளின் ஆசைகளே அவளுக்கு எதிராக மிகுந்த அளவில் வாட்டும். பாரு மற்றும் கமருதீன் இருவருக்கும் என் பேரன்பும் வலிமையையும் அனுப்புகிறேன். பாரு மற்றும் கமருதீன், உங்கள் செயல்களுக்கு அதன் விளைவுகளுக்கும் நீங்கள் இருவரும் தான் பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பு மட்டும் இல்லை, நீங்கள் இருவரும் தான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ரசிகராக உங்களை இருவரையும் ஒன்றாகவே பார்க்க விரும்புகிறோம். வாழ்க்கை முடிவுகள் தனிப்பட்டவை. அதை நாங்கள் மதிக்கிறோம். ஒரு ரசிகனாக உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள உண்மையான பந்தத்தை எப்போதும் மதித்து ரசிப்போம். விதி உங்களை இருவரையும் ஒன்றிணைக்க திட்டமிட்டால் அதுவே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா மன வலியோடு எழுதியிருக்காரு. ஸோ இதை பார்த்தாவது திருந்தாத ஜென்மங்கள் ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ பாரு மேலே பழிய போகிறதுக்கு. ஸோ தயவுசெய்து அவங்களாம் திருந்திருங்க. இதுதான் என்னால் சொல்ல முடியும். நடந்து போச்சு. இதுக்கப்புறம் மீண்டும் பாவம் அந்த பொண்ணு மேலே பழிய போடாதீங்க. உண்மையாகவே வந்து 2 பேருமே தான் காரணம்னு சொல்லணும் இது நடந்ததுக்கு. அதுக்கு மேலே வந்து அந்த சேனலும் விஜய் சேதுபதியும் பண்ண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேவலமான ஒரு வேலைன்னு தான் சொல்லணும். பட் என்ன பண்ணுறது, 2 பேரும் அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதால் இவங்க 2 பேரும் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமாவது ஒருத்தரை மட்டும் பழி சொல்கிறத தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிக்கங்க. 2 பேர் ரெட் கார்டு எடுத்துகிட்டு வந்தாலும் லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வாழ்த்துவோம். அவ்வளோதான் மக்களே. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.